நூனை சாக்கினை தன்வீன் வச்சு ஃபர்ஸ்ட் சட்டம் பார்க்க போறோம். புரியுதுங்களா? இது 4 வகையான சட்டங்கள் வரும். நம்ம ஒவ்வொரு சட்டமா இன்ஷால்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இல்ஹார். இல்ஹார் அப்படின்னா ஒரு 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 வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா வெளிப்படுத்துதல். இல்ஹார் அப்படின்னா என்னன்னா வெளிப்படுத்துதல். இது வெளிப்படுத்தணும்னு பார்க்கலாம். இல்ஹார் அப்படின்னா நூனை சாக்கின் நோக்கும். நூனை சாக்கின் என்னன்னு பார்த்தோமா? நூனை சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பின் இல்ஹாருடைய 6 எழுத்துக்கள். இல்ஹாருடைய எழுத்துக்கள் மொத்தம் 6மா. அந்த 6 எழுத்துக்களில் என்னென்ன எழுத்து? ஹம்சா ஹ. இந்த சவுண்ட் எங்கேருந்து வருது? அடி தொண்டையில லாஸ்ட் எழுத்துலேருந்து வருது. ஹம்சா ஹ, ஐன் ஹ, கைன் ஹ. இந்த 6மே தொண்டையுடைய எழுத்துக்கள். இந்த 6 எழுத்துக்கள் அது எப்போ வரணும்? இந்த 6 எழுத்துக்களும் நூனை சாக்கினா என்னது? சுக்குன் பேட்ட நூன் இருக்கு, நூனை சாக்கின். தன்வீனா என்னது? தோசப தோசே தோபேஷ்க்கு தன்வீன். புரியுதா? இந்த ரெண்டுக்கும் பிறகு நல்லா பாருங்க. பின் முன்னுன்னா என்னது? ரைட்டு. பின்னா லெஃப்ட். புரியுதா? இங்க என்ன சொல்றாங்க? தன்வீனுக்கு பின் அப்பனா லெஃப்ட். இது கொஞ்சம் கவனிச்சு பார்த்துக்கோங்க. பின் எப்போ பாருங்க. இங்க வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க. தோசப தோசே தோபேஷ் அல்லது என்னது? நூனை சாக்கினுக்கு பிறகு இந்த 6 எழுத்துக்கள் ஏதாவது ஒன்று வருமானால் நூனை சாக்கினையும் தன்வீனையும் குன்னா இல்லாமல் வெளிப்படுத்தி ஓத வேண்டும். அதாவது இந்த எழுத்துக்கெல்லாம் நமக்கு நினைக்க கூடாது. நூனை சாக்கினையும் தன்வீனையும் வச்சுதான் இங்க சட்டம். எழுத்துக்கள் எதுக்குன்னா இது என்ன சட்டம்னு பாக்குறதுக்கு தான். புரியுதா? நூனை சாக்கினையும் தன்வீனையும் வெளிப்படுத்தணும். நெக்ஸ்ட் சட்டம் பார்ப்போம். நூனை சாக்கினையும் தன்வீனையும் குன்னா செய்யணும். நூனை சாக்கினையும் தன்வீனையும் தான் சொல்லுமே தவிர எழுத்துக்கள் எதுக்கு பார்க்கணும்? இது பக்கத்துல இருக்கிறனால இது இந்த சட்டம் நம்ம கவனிக்கணுமே தவிர நம்ம எதை குன்னா செய்யணும் எதை மறைக்கணும்னா நூனை சாக்கினையும் தன்வீனையும். புரியுதா? இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. தொய்ரன் ரன் அபாபீலா. இதுல என்ன? தொய்ரன். இங்க என்ன வந்திருக்கு? நூனை சாக்கின் வந்திருக்கா? தன்வீன் வந்திருக்கா? தன்வீன் வந்திருக்கு. சரிங்களா? ரா மேல தன்வீன் வந்திருக்கு. பிறகு ரா நம்ம கணக்கு போடக்கூடாது. உங்களுக்கு சொல்றதுக்காக நான் சொல்றேன். அந்த இடத்துல என்ன எழுத்து வேணா வரலாம். 29 எழுத்துல என்ன எழுத்து வேணா வரலாம். இப்ப தன்வீன் வந்திருக்கு. ஓகேங்களா? தன்வீன் பக்கத்துல என்ன வந்திருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். தன்வீன் பக்கத்துல என்ன வந்திருக்கு? சரி, நான் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 6 எழுத்துல என்ன எழுத்து? அலிஃப். அலிஃப் வந்து தன்வீனோடயே வரும். ஆனா உச்சரிக்க கூடாது. நம்ம அதை கண்டுக்க கூடாது. 6 எழுத்துல என்ன வந்திருக்கு? ஹம்சா வந்திருக்கு. இந்த அலிஃப் தான் ஹம்சான்னு சொல்லலாம். அதாவது அது மேல ஜபர் இருக்கு இல்லையா? அது மேல ஜபர் இருக்க ஹம்சா. ஹம்சா வந்து என்ன எழுத்து? அந்த 6 எழுத்துல ஒரு எழுத்து. சரிங்களா? அப்போ தன்வீனுக்கு அப்புறம் இங்க ஹம்சா வந்திருக்கு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். எதை வெளிப்படுத்தணும்? தோசபர் தோசே தோபிஷ். அதாவது தன்வீனை வெளிப்படுத்தணும். ரன் அந்த இன் சவுண்டை நம்ம வெளிப்படுத்தி காட்டுறோம். இந்த இடத்துல இன்னு இருக்கு, தன்வீன் இருக்குன்னு வெளிப்படுத்துறோம். புரியுதா? தொய்ரன் அபாபீலா. மியூட் போட்டுக்கோங்கம்மா. தொய்ரன் அபாபீலா. எங்கெங்க நீட்டணும் எங்கெங்க அழுத்தணும் எல்லாம் பார்த்துக்கோங்க. தொய். தொய் என்ன சட்டம்? தொய் லீன். யாயே லீன். என்ன செய்யணும்? நீட்டக்கூடாது. தொய் தொய் அவ்வளவுதான். ரன் என்ன சட்டம்? தன்வீனுக்கு அப்புறம் ஹம்சா வந்திருக்கு. அப்ப அது என்ன சட்டம்? இல்ஹார். அபா பா என்ன சட்டம்? மத்த. அலிஃபே மத்தா. பி என்ன சட்டம்? யாயே மத்தா. லாம் ஜபர் லா. வெறும் ஹரகத். புரியுதா? எல்லா சட்டத்தையும் கொண்டு வந்தாதான் தஜ்வீது வந்து மஹ்ரஜ் ஒழுங்கா வரும். தொய்ரன் அபாபீலா. புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து தன்வீனுக்கு அப்புறம் என்ன எழுத்து வந்திருக்கு? பிறகு லெஃப்ட் சைடு பாருங்க. லெஃப்ட் சைடு பாருங்க. என்ன எழுத்து வந்திருக்கு? ஹ வந்திருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல ஒரு பாடம் நடத்தினேன். அந்த பொண்ணு வந்து என்ன சொன்னுச்சுன்னா, தன்வீன் வந்து ஏன்னா ராக்கும் தோசீர் வந்திருக்கு. அப்போ வந்து அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? ரா தன்வீன் தானே, அதுக்கு முன்னாடி பார்த்துட்டாங்க. புரியுதா? முன்னாடி பின்னாடி இதை வந்து கவனிச்சுக்கிறணும். தன்வீனுக்கு பிறகு. புரியுதா? ஜுருஃபின் ஜுருஃபின் ஹாரின்.
அந்த ஃபின் நம்ம என்ன செய்றோம், வெளிப்படுத்துறோம். இப்ப குன்னான்னு சொன்னா என்ன செய்யணும்னா, மறைங்க அப்படி சொன்னா ஜுருஃபின், இது மறைக்க, அந்த இன்ன வந்து என்ன ஜுருஃபின் மறைக்கிறோம். இங்க மறைக்க சொல்லல, என்ன சொல்றாங்க, வெளிப்படுத்த சொல்றாங்க. ஏன், அந்த 6 எழுத்துக்களை பார்த்து தான் வெளிப்படுத்துறோம். இல்ஹாருடைய எழுத்து 6 எழுத்துல ஒரு ஹ எழுத்து வந்திருக்கு. அப்போ ஜுருஃபின் இன் ஹாரின். மியூட் போட்டுக்கோங்கம்மா, கிளியரா கேட்கலாம். நெக்ஸ்ட் யௌம இஸின், ஜால நல்லா பாருங்க, ஜால். யௌம இஸின் அலைஹா, யௌம இஸின் ஜால். ஓகேங்களா? தன்வீனுக்கு அப்புறம் ஐன் வந்திருக்குமா. ஐன் வந்து என்ன எழுத்து, இல்ஹாரோட ஒரு எழுத்து. யௌம இஸின் அலைஹா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நாருன் ஹாமியா. லாஸ்ட்ல வந்து ஹாய சாக்கிய நிப்பாட்டணும். இந்த சட்டம் நான் பின்னாடி சொல்றேன். இந்த தா வந்துச்சுன்னா ஹாய சாக்கிய நிப்பாட்டணும். இப்போ நம்ம தன்வீன் சட்டத்தை பார்க்கலாம். நாருன், நாருன் தன்வீன் வந்திருக்கா, அதுக்கப்புறம் ஹா வந்திருக்கா. நாருன் இன், அந்த இன்ன வெளிப்படுத்துறோம். நாருன் ஹாமியா. புரியுதா? நெக்ஸ்ட் அஸாபுன் கலீலுன், ஐன் கொண்டு வாங்க. அஸாபுன் கலீலுன் அலீமுன் ஹபீருன் மின் அஹீஹி மின் ஹாதின். இதுல நூனே சாக்கின் நல்லா பாருங்க. நூனே, இது வரைக்கும் தன்வீனுக்கு பிறகு இந்த 6 எழுத்தா பார்த்தோம். இது தன்வீனுக்கு பிறகு, நூனே சாக்கினுக்கு பிறகு 6 எழுத்து. ஓகேங்களா? நூனே சாக்கினுக்கு பிறகு ஹம்சா வந்திருக்கு. இது அலிஃப் இல்ல ஹம்சா, ஏன்னா அது மேல ஜபர் இருக்கு. புரியுதா? மின் அஹீஹி மின் ஹாதின் ஃபமன் உஃபியா. ஃபமன் நல்ல ஐன் சொல்லுங்க, உஃபியா. நெக்ஸ்ட் வமன் ஹவுலஹு, வமன் ஹவுலஹு மின் கைரிஹி, மின் கைரிஹி லிமன் ஹஷியா, லிமன் ஹஷியா. புரிஞ்சா? இது என்ன சட்டம், இல்ஹாருடைய சட்டம். இல்ஹாருடைய எழுத்துக்கள் எத்தனை, 6. ஹம்ஸா ஹ, ஐன் ஹ, கைன் ஹ. இதை என்ன செய்யணும், வெளிப்படுத்தி ஓதணும். எதுக்கப்புறம் எது வந்தால், நூனே சாக்கினுக்கு பிறகோ அல்ல தன்வீனுக்கு பிறகோ 6 எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து வந்தால் என்ன செய்யணும், வெளிப்படுத்தி ஓதணும். எதை வெளிப்படுத்தணும், நூனே சாக்கினையும் தன்வீனையும். புரிஞ்சா? மியூட் போடவே